ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து நம்ம கடையில் நீங்கள் வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் டீமில் வந்து ஜாயின் பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம். சவுத் இந்தியனாக இருக்கட்டும் இல்லை நார்த் இந்தியனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ப்ரொடக்ஷன் ஆலாகாட் ப்ரொடக்ஷன்ஸ்னு சில ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, சில ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பல்க் குக்கிங்னு சொல்லி இருக்குது. பல்க் குக்கிங் பண்ணும்போது என்றைக்குமே என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோமோ அதை எக்ஸாக்டாக பண்ணணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா போட்டு நிறைய இழுத்து விடுவாங்க. நிறைய பேர் டேஸ்டாக சூப்பராக கூடிய குக்ஸ் இருக்காங்க, நம்ம கிட்ட ஷெஃப்ஸ் இருக்காங்க. அதே போல் வந்து நம்ம கிட்ட வந்து கன்சிஸ்டண்டாக கொடுக்கக்கூடிய ஷெஃப்ஸும் இருக்காங்க. இதில் வந்து டேஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி மட்டும் ரெண்டு விஷயம் கிடையாது, மூணாவது விஷயமும் இருக்குது, வேஸ்டேஜ். நீங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக கொடுக்குறீங்க, கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறீங்க, ஆனால் நீங்கள் ப்ரொடக்ஷன் எப்போ பார்த்தாலும் தப்பாக பண்ணுறீங்கன்னா, எனக்கு வந்து 10 கிலோ ப்ரொடக்ஷன் அப்போ நீங்கள் வந்து 15 கிலோ அவுட்புட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுவும் நம்மளோட வேஸ்டேஜ். அதனால அது மாதிரி நம்ம வந்து சமைக்கிறோன்னா நம்ம வந்து சூப்பரான ஷெஃபாக இருப்போம், ஆனால் அந்த முதலாளிக்கு ஒரு லாபமும் சம்பாரிச்சு கொடுக்க மாட்டோம். நம்ம வந்து 10 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல நீங்கள் பண்ணக்கூடிய வேஸ்டேஜே நம்மளுக்கு 30 ரூபாய் நஷ்டத்தை எடுத்து கொடுத்துரும். அப்போ நம்மளுக்கு லாபம் சொல்லி ஒன்றுமே இருக்காது. ஸோ எப்பொழுதுமே நம்ம 3 விஷயம் வந்து ஒரு ஷெஃபாக இங்கே ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுக்கணும்: டேஸ்ட், கன்சிஸ்டன்சி, மூணாவது அதோட ப்ரொடக்ஷனோட குவான்டிட்டியும் வேஸ்டேஜும். அதாவது நம்ம பாட்டு இழுத்து எல்லா பொருளும் நம்ம இருக்கிறதுல பெஸ்ட்டு முந்திரி, பெஸ்ட்டு ஆயில் எல்லாமே கொடுத்தா எல்லாராலையும் நல்லா வந்து டேஸ்ட்டாக தர முடியும். நம்ம கரெக்டாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸில் எவ்வளோ பொருட்கள் கம்மியாக யூஸ் பண்ணி நல்ல டேஸ்ட் தரோன்னா ஹீ இஸ் த பெஸ்ட் குக். அதே போல் நான் குக்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன்: நீங்கள் எல்லாரும் என் கிச்சனில் வந்து ஷெஃப் மாதிரி ஒர்க் பண்ணணும். ஷெஃப் மாதிரி என்னன்னா, எவ்வளோ டென்ஷனாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதை கூலாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி தரணும். ஒர்க்கு வந்து இப்போ திடீர்னு வந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு, எதுவாக இருந்தாலும் நம்ம கூலாக அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய குக்குக்கும் ஒரு ஷெஃபுக்கான இதுவும். அதே போல் நான் யார் பெஸ்ட் ஷெஃப்னு சொல்லுவேன்னா, யார் லீவ் போடுற அன்னைக்கு அவரை மாதிரியே வந்து இங்கே சமையல் நடக்குதோ அவரு தான் பெஸ்ட் ஷெஃப். ஏன்னா பெஸ்ட் ஷெஃப் எப்படின்னா, அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த வேலையை கரெக்டாக நடக்குதுன்னு சொல்லி பார்த்துப்பாரு. ஸோ என்கிட்ட இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பெஸ்ட் ஷெஃபாக இருக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்ப்பேன். நீங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களுக்கு நிறைய குவான்டிட்டிஸ், வேஸ்டேஜஸ் எல்லாமே டீட்டெயில்டாக அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்ம அரவ டிபார்ட்மெண்ட்லேயும் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மோஸ்ட்டாக ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப முக்கியமானது சாம்பார். இப்போ மத்தியானம் மீல்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா வத்த குழம்பு நம்மளுக்கு ஃபேமஸாக இருக்கும். சாயந்தரத்தில் வடகறி, இது மாதிரியான முக்கியமான ஐட்டம்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா குவாலிட்டியாக கொடுங்க. சென்னா ஃபார் எக்ஸாம்பிள், இது சோளா பூரி வந்து நல்லா புஃப்னு வர மாதிரி பாருங்கள். அதே போல் வந்து அரவையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இட்லி ஒழுங்காக நல்லது செஞ்சுட்டு இட்லி நல்லா இல்லைன்னா வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம பாங்கில் வேற ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னு கிடையாது. நம்ம ஷெஃபாக இருக்கிறோம், நம்ம இங்கே குக்காக இருக்கோம்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சாம்பார் எது கூட பேர் ஆகுதுன்னா அந்த இட்லி கூட தான் பேர் ஆகுது, அந்த தோசை கூட தான் பேர் ஆகுது. அப்போ மாவு கரெக்டாக இருக்கா, மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கா. மோஸ்ட்டாக நம்ம எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டு மெட்டீரியலே நம்ம ஒட்டி வச்சுருக்கோம். இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அடையாளானந்த பவன், நித்தியமிருதம், இது மாதிரி சங்கீதா, இது மாதிரியான பெரிய ரெஸ்டாரண்ட்ல என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதோட SOPஸே நம்ம வந்து இங்கே ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது அதை பார்த்துட்டு அதை அழகாக ஃபாலோ பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம 300 கிராம் வந்து உளுந்து கலக்கிறோம்னா அது ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்குன்னா அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். இட்லி எப்பொழுதுமே அந்த கடைசி மாவை வச்சு இட்லி ஊற்றாதீங்க. இவ்வளோ நாள் நல்ல இட்லியாக வந்து இருக்கும், சாஃப்டாக இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கடைசி மாவு ஊற்றினோடனே கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. எப்பொழுதுமே நம்ம சமைக்கிறது மட்டும் இல்லை, கஸ்டமருக்கு நம்ம சமைச்ச மாதிரியே போகுதா. இப்போ நம்ம நெய் வந்து மேலே ஊற்றி இருப்போம், இல்லை எண்ணெய் வந்து மேலே ஊற்றி தந்துருப்போம், அதை ஒழுங்காக கிண்டாமல் போய் சர்வீஸ் பண்ணுவாங்க. பொருள் அங்கே எடுத்துகிட்டு போய் பெயின் மேரியில் வச்சு கிண்டி கரெக்டாக செட்டிங் போட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் சமைச்சு முடிச்சோடனே வந்து செக் பண்ணிவிட்டு அதை பார்த்துக்கணும். அதே போல் நான் எல்லா ஷெஃபுக்கும் நான் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியது என்னென்னா, வரக்கூடிய பொருட்கள் மெட்டீரியல் காஸ்ட்லாம் பாருங்கள், எவ்வளோ பொருளுக்கு வாங்குகிறோம். இப்போ திடீர்னு வந்து இப்போ இந்த மழை சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் விலையெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். அப்போ நம்ம போய் ஹெவியாக வெங்காயம் ஐட்டமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை இது பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை மார்க்கெட்டில் வந்து கூட்டு பொரியலுக்கான காய்கறி எது சீப்பாக இருக்கோ அதை பார்த்து நம்ம வாங்கி பண்ணணும். ஸோ இது மாதிரியான
விஷயங்கள் நீங்க பார்த்துக்கணும். அதே போல வெரைட்டியா நல்லா டேஸ்டா கொடுங்க. நம்ம வந்து மீனாட்சின்றது வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பெஸ்ட் ரெஸ்டாரண்டா விளங்கணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். உங்க எல்லார் சப்போர்ட்டும் எனக்கு அதுக்கு தேவை. ஸோ 100% வந்து உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நல்லா வந்து அந்த இடத்த வந்து டெவலப் பண்ணுங்க. வேஸ்டேஜஸ் இல்லாம ரொம்ப ரொம்ப நான் சொல்றது என்னன்னா, இங்க வரக்கூடிய காசு வந்து நம்ம ரூ. 10 ரூ. 15 சம்பாதிக்கிறது இந்த 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 இண்டஸ்ட்ரியில எவ்வளவு கஷ்டம் வந்து எல்லா முதலாளிக்கும் தெரியும். ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வந்து வேஸ்டேஜ் இல்லாம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுங்க. அதே போல நம்ம வந்து பின்னாடி வந்து ஸ்டாஃப் கொடுக்கக்கூடிய பொருளா இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்டா ஒரு அளவா கணக்கா பார்த்து செய்யுங்க. ஏன்னா இது எல்லாரோட உழைப்பும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க கரெக்டா இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கடை வந்து லாபத்தோட நடக்கும். எல்லாருக்கும் நேரத்துக்கு நம்மளால சேலரி தர முடியும். வெண்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வெண்டர்ஸுக்கு வந்து முழுமையான காசுகளை தர முடியும். இங்க இருக்கக்கூடிய 70 குடும்பமும் வந்து நீங்க செய்யக்கூடிய வேலையை நம்பி வந்து அங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ நீங்க அதை மனசுல வச்சுட்டு அந்த பொறுப்போட நீங்க அங்க அந்த சமையலும் பண்ணணும். ஸோ நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து கன்சிஸ்டன்சி, டேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து குவான்டிட்டி வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். நார்த் இந்தியன் பண்ணுறவங்களும் சரி, அவங்களும் வந்து என்னன்னா அந்த போர்ஷன் சைஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். எக்ஸஸாக வந்து காஜு, கிஷ்மிஷு, இது க்ரீம் இது மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கான ஒரு சைஸ் இருக்குது, அதுக்கான குவான்டிட்டி இருக்குது, அதை பார்த்து செய்யுங்க.